இரு உருவங்களை கொண்டு ஒரு உருவமாக திகழ்ந்து கொண்டிருக்கும் தமிழகத்தின் புரட்சி நாயகன், கழகத்தின் பொதுச் செயலாளர், தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்களை வணங்கி, மேலும் இந்த சிறப்பு ஆய்வு, அதாவது எஸ்ஐஆர் மூலமாக அண்ணா நகர் தொகுதி மற்றும் டி நகர் தொகுதி உட்பட்ட வாக்காளர்கள் குளறுபடியை சரி செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்கள் ஆணையின்படி நான் தென் சென்னை வடக்கு மேற்கு மாவட்டத்தின் சார்பாக 2021ஆம் ஆண்டு முதல் வாக்காளர்கள் பட்டியலில் உள்ள குளறுபடியை பல தடவை தேர்தல் கமிஷனிடம் பல கடிதங்கள் கொடுத்து எந்தவித நடவடிக்கை இல்லாத காரணத்தால் மாண்புமிகு கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களின் கட்டளைப்படி நமது மாவட்டத்தின் வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இனியன் மூலமாக வழக்கு தொடர்ந்தோம். அந்த வழக்கில் தேர்தல் ஆணையம் நாம் கொடுத்த தமிழ்நாடு தேர்தல் அதிகாரி அவர்களிடம் கொடுத்த அடிப்படை வலுவான புகார்களை நாம் தெரியப்படுத்திய அடிப்படையில் அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு எஸ்ஐஆர் சிறப்பு தீவிர திருத்தம் பட்டியலை தயார் செய்ய உள்ளோம் என்று அறிவித்தார்கள். அதன்படி இன்று நமது கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்கள் இன்று மதியம் 2 மணி அளவில் மாவட்ட பொறுப்பாளர்கள் அவர்களை வரவழைத்து இதற்கு சம்பந்தமாக சில அறிவுரைகளை கூற உள்ளார்கள். ஆனால் நமது மாவட்டத்தில் கழக தோழர்களின் நலன் கருதி ஞாயிற்றுக்கிழமை வைத்தால் எல்லோரும் வருவார்கள் என்ற ஒரு நல்லெண்ணத்தில் இன்று நாம் இங்கு அதை பற்றி விவரமாக தெரியப்படுத்த உள்ளேன். மாண்புமிகு தமிழகத்தின் புரட்சி நாயகன் அண்ணன் எடப்பாடி அவரை கட்டளைப்படி இந்த வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கணும்னு சொல்லி கிட்டத்தட்ட டி நகரில் சுமார் 175 பாகங்கள் துல்லியமாக முடித்துள்ளோம். அதேபோல் அண்ணா நகரில் துல்லியமாக 93 பாகங்கள் முடித்துள்ளோம். அதில் 10 பாகங்கள் ரீவெரிஃபிகேஷன், திருப்பி அதை சரிபார்த்து 10 பாகங்களை நம்ம எடுத்து அந்த 10 பாகங்களையும் போன வாரம் தேர்தல் கமிஷன் மற்றும் டெல்லி தேர்தல் கமிஷனுக்கு நம்ம அனுப்பியுள்ளோம். ஏனென்றால் அவங்க எஸ்ஐஆர் சொன்னாலும் நம்ம அதை பணியை விடாமல் வாக்காளர் பட்டியல் குளறுபடியை அண்ணா நகருக்கு தெரிவிக்கல, அதையும் தெரியப்படுத்திருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம உதாரணம் பார்த்தா மொத்த வாக்காளர் 1340, அதாவது சூரப்பேடு 106, காமராஜர் 3 அது மொத்த வாக்காளர் 1340. நல்லா தெரிஞ்சுங்க அண்ணா நகர். ஏன்னா டி நகர் இதே நாங்கள் வாழ்ந்துருக்கிறோம். 10 வட்ட செயலாளர்கள் மொத்தம் 25 பேர் டி நகர் வேலை செய்கிறது. நிறைய பேர் பொறுப்பு 1500 பொறுப்பாளர் இருப்பாங்க. ஆனால்
25 பேர் தான் ரொட்டீனாக எல்லா வேலையும் பார்த்துக்கிறோம். அதனால சொல்கிறேன். அதே மாதிரி அண்ணா நகருக்கு